வெல்கம் டு உமா அச்சு கிச்சன். இன்றைக்கி நம்ம பாவ் பஜ்ஜி செய்ய போகிறோம். அதுக்கு நான் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், கேரட்டு, பட்டாணி இதெல்லாம் எடுத்திருக்கேன். கழுவி ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். இதுக்கு காரத்துக்கு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் போடுறேன் இப்போதைக்கு. இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஒரு அளவுக்கு மட்டும் விட்டுக்கலாம். குக்கரை மூடி வச்சு விசில் விட்டுக்கலாம். ஒரு 4-5 விசில் கிட்ட விட்டுக்கோங்க. காய் நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு. பாருங்கள், நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு வெந்துடுச்சு. வெஜிடபிள்ஸ் எல்லாம் இந்த மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா எந்த அளவுக்கு சாஃப்டாக வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் முழுசாக இல்லாத மாதிரி நசுக்கிடலாம். இந்த அளவுக்கு நசுக்கிடுங்க. இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். இல்லை பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் கொஞ்சம் நிறையவே போட்டால் நல்லாயிருக்கும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்காக பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ ஆனியன் நான் பொடி பொடியாக சாப்பரில் போட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய ஆனியன். இது நல்லா வறுத்துக்கலாம். தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3/4 டேபிள் ஸ்பூன் கிட்ட போடுறேன். இது போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து நான் வீட்லேயே அரைச்ச பொடி, இது போட்டிருக்கேன். நீங்கள் கரம் மசாலானா கரம் மசாலா மட்டும் போட்டால் போதும். மிளகாத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம நசுக்கி வச்ச வெஜிடபிள்ஸையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அளவாக மட்டும் தண்ணி விடுங்க, ரொம்ப தண்ணி விட வேண்டாம். இது கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இதுக்கு கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் கிட்ட மூடி கொதிக்க விடலாம். இப்போ நம்ம ஒரு தோசை தவா வச்சு அதில் பட்டர் தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி பன்னர் நடுவில் கட் பண்ணியிருக்கேன். அதை வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு டோஸ்ட் ஆனால் போதும், எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாவ் பஜ்ஜி மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, வேணா செக் பண்ணி பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.